பல்லவன் எல்லா போட்டியிலையுமே ஜெயிச்சு ப்ரைஸு, மெடலு, அப்புறம் ஷீல்டு எல்லாமே வாங்கியிருப்பாங்க. அவங்க வாங்கின மெடல் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அண்ணன் கழுத்தில், அப்புறம் நம்ம நிலாவோட கழுத்துலேயும் அந்த மெடல் எல்லாத்தையுமே போட்டுவிட்டு ரொம்ப பெருமைப்படுத்துவாங்க. ஸோ இதோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து வானதிக்கு பாண்டி வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. உடனே வானதிக்கு பயங்கரமான கோவம் வரும். எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காங்க, என்னைய மட்டும் கூப்பிடவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பேசுற நீ? உனக்கு தான் காலேஜ் இருந்துச்சுல்ல, அது எப்படி வருவ?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன இப்படி பண்ணி இப்படி இருக்கிற பாண்டி, எப்படிதான் இருந்தாலும் நிலாவ விட நான் தான் அந்த வீட்ல வந்து வாழ போறவ. எப்படினாலும் எனக்கும் அதில உரிமை இருக்குதுல்ல. நம்ம பல்லவன் வந்து ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இங்க பாரு அவன் வாங்கின மெடலு, ஷீல்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நிலா கிட்ட குடுத்து அவன் பெருமைப்படுறான் பாரு. அவங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருக்கும். அந்த இடத்துல நானும் தானே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, "என்ன பேசுற நீயி? உனக்கும் எனக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அவன் எப்படி கூட்டிட்டு போய் நிறுத்துவான்? அதான் எங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்ல அவங்களுக்கு மட்டும் தான் மரியாதை. என்னையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்க கூட மாட்டேங்கிறீங்க. ஒரு வார்த்தைக்கு கூட இன்னைக்கு நான் வந்து மெடல் வாங்க போறேன், பிரைஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவே இல்ல. இவ்வளவுதான் இந்த வீட்ல எனக்கு மரியாதை. ஒருவேளை நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் கூட, என்னைய சுத்தமா யாரும் மதிக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து வழக்கம் போல அவங்களோட விஷயத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நிலாவுக்கு அந்த குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற மாதிரி, தனக்கும் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப நம்ம சோழனும், நம்ம பாண்டியும் சேர்ந்து எப்படியாவது சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். எங்களோட கதை வந்துட்டு வேற. நாங்க எப்போ எப்படி பண்ணுவோன்றது எங்களுக்கே தெரியல. கண்டிப்பா ஆனா நிலா என்னை விட்டு போக மாட்டா அப்படிங்கிறதுல மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நிலா வந்து என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடான்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க.